नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिव शति गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घायते कृम्यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। हरे कृष्णा माताजी भागवत प्रार्थना पढ़े माताजी படிக்கட்டுங்களா? पढ़ेंगे। வாசக பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேதை சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாடியே சர்வ லோகத்திற்கிருதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்த்வந்தோதித்தாயே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாசராயதே சர்வதா சர்வ சேவ்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதிமே மத்தேக பந்தோ மத் சங்கீன் மத் குரோ மண் மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதாயின் அதினோச்சதாகரா ஆகான முச்சாசின்மா பிராமணாம் கண்டேயஸ்ப்ரோ. மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலும் கடைதிருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானை நீர் கலியுகத்தில் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓம் ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணனின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓம் ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதம் மற்றும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்தும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தஸ்ஸத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माताजी थैंक यू माताजी। இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 21 ஸ்லோகம் 42। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। यत् ब्रह्म नित्यं व्रजं सनातनं श्रद्धा तपो मङ्गलमौन संयमैः समाधिनापि प्रतिहार्तदृष्टये यत्रेदमादर्श इवावभाषते। அடியன் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. அந்தன கலாச்சாரத்தில் ஓர் அந்தணனின் பரமநிலை நித்தியமாக பேணப்படுகின்றது. காரணம், வேதங்களின் நெறிகளை அவன் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறான். அவனிடம் தவம், வேத முடிவு, மெய்யறிவு, மன அடக்கம், தியானம் போன்ற எல்லாம் இருக்கின்றன. அதனால் கண்ணாடியில் முகம் தெளிவாக தெரிவது போல அவனிடம் வாழ்வின் உண்மை லட்சியம் பிரகாசமாக இருக்கிறது. பொருளுரை. சென்ற ஸ்லோகத்தில் அக்னி வேள்வியில் நிவேதனங்களை அர்ப்பணம் செய்வதை காட்டிலும் ஓர் உயிருள்ள பிராமணனுக்கு அவற்றை உண்ண கொடுத்தல் சால சிறந்தது என்று விளக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்லோகத்தில் அந்தன கலாச்சாரம் என்றால் என்ன என்பதற்கும் உண்மையான அந்தணன் யார் என்பதற்கும் விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. கலியுகத்தில் வேள்விகளை செய்வதை காட்டிலும் ஓர் அந்தணனுக்கு உணவளிப்பது ஆற்றல் மிக்கது.
ஆற்றல் மிக்கது என்பதினால், அந்தணர் குடும்பங்களில் பிறந்த ஒரே காரணத்தினால் அந்தணர்க்குரிய தகுதிகள் இல்லாதவர்களும் பிராக்மண போஜன என்று சொல்லப்படும் அந்தணர்க்கு உணவளிக்கும் மரபு காரணமாக தங்களுக்கே அளிக்க வேண்டும் என்று உரிமை கொண்டாடுகின்றனர். இப்படி பெயரில் மட்டுமே அந்தணர்களாய் இருக்கும் இவர்களை உண்மையான அந்தணர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே பிருது மகாராஜா அந்தணன் என்றால் யார் என்றும் அந்தண கலாச்சாரம் என்றால் என்னவென்றும் இங்கே உண்மையான விளக்கம் தருகிறார். ஒளியற்ற நெருப்பைப் போல் வாழ்பவர்கள் தங்கள் இருக்கும் நிலையை வைத்தே தங்கள் வாழ்வில் நலம் பெற நினைக்க கூடாது. ஓர் அந்தணன் என்போன் முதலில் வேதங்களின் முடிவுகளை நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும். இதனை பகவத்கீதையும் விளக்குகிறது. வேதைஷ சர்வைர் அகம் ஏவ வேத்தே. பகவத்கீதை 15.15 வேத முடிவுகளை பற்றிய அறிவு அல்லது வேதாந்தத்தை பற்றிய அறிவு என்பது கிருஷ்ணரது அறிவாகவே இருக்கிறது. இது மிக மிக உண்மையான ஒன்று. கிருஷ்ணரை அவர் இருக்கின்ற நிலையிலேயே பகவத்கீதையில் கூறியுள்ளபடி ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தகா. அறிந்து கொள்ளும் ஒருவன் சரியான அந்தணன் ஆகிறான். கிருஷ்ணரை முற்றும் உணர்ந்தோன் எப்போதும் உன்னத நிலையிலேயே இருப்பான். இது பகவத்கீதையிலும் 14.20 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாம்சையோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ஷா குணான் சமதி தேய்தான் பிரக்ம பூயாய கல்பதே. பக்தி தொண்டில் எப்போதும் தன்னை வைத்திருப்போன் எந்த சூழலிலும் தன் நிலையினின்றி எழுந்ததில்லை. அவன் உடனடியாக ஜட இயற்கையின் முக்குணங்களை கடந்து பிரம்ம நிலையை எய்துகிறான். ஆகையினால் பகவான் கிருஷ்ணரது பக்தன் ஓர் உண்மையான அந்தணன் ஆவான். அவன் பந்தப்பட்ட வாழ்வின் 4 குற்றங்களான தவறு செய்ய தூண்டுதல், மாயைக்கு ஆளாதல், ஏமாற்றுதல் மற்றும் குறையுடைய புலன்களை பெற்றிருத்தல் என்பவற்றிலிருந்து விடுதலை பெற்றிருப்பதினால் அவன் நிலை உன்னதமானது. ஓர் உண்மையான வைணவர் அல்லது கிருஷ்ண உணர்வு உடையவர் எப்போதும் உன்னதமான நிலையினேலே இருக்கின்றார். ஏனென்றால் அவர் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு கிருஷ்ணருக்கு உகந்தவளையே பேசுகின்றார். கிருஷ்ணரின் பிரதிநிதிகளாய் இருப்பவர்கள் கிருஷ்ணரின் பேச்சுகளுக்கு வாயசைப்பவர்களே. ஆதலினால் அப்பேச்சுக்கள் மேற்சொன்ன 4 குற்றங்கள் இல்லாதிருக்கின்றது. கிருஷ்ணரே பகவத்கீதையில் எப்போதும் எல்லோரும் அவரை பற்றியே நினைத்து கொண்டும் அவரது பக்தர்களாக மாற வேண்டும் என்றும் அவருக்குரிய மரியாதையான வந்தனங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவரையே சரணடைய வேண்டும் என்றும் கூறுகின்றார். இப்பக்தி பணிகளே தவறுகளில் இருந்தும் மாயையில் இருந்தும் ஏமாற்றுவதில் இருந்தும் குறையில் இருந்தும் நீங்கி உன்னதமானவையாய் இருக்கின்றன. ஆதனால் இக்கொள்கையை பரப்பும் கிருஷ்ணரின் சீரிய பக்தன் எவனொருவனும் கிருஷ்ணரின் உபதேசங்களின் அடிப்படையிலேயே பேசுகின்றான். இவனே விரஜம், அதாவது பௌதீக மாசுக்களிலிருந்து விடுதலை பெற்றவன் என்று அறியப்படுகிறான். எப்போதும் ஓர் உண்மையான அந்தணனோ அல்லது வைணவனோ வேத முடிவுகளை அல்லது முழுமுதற் கடவுளால் அருளப்பட்ட வேத கருத்துகளையே சார்ந்திருக்கிறான். வேத ஞானத்தின் மூலமே நாம் முழு மெய்ப்பொருளின் உண்மையான நிலையினை அறிந்து கொள்ள முடியும். அவரை ஸ்ரீமத் பாகவதம் 3 நிலைகளில் சித்தரிக்கின்றது. அருவமான பிரம்மம், உள்ளிருக்கும் பரமாத்மா மற்றும் முழுமுதற் கடவுள் என்று நினைப்பதற்குரிய காலந்தொட்டே இந்த ஞானம் பூர்ணமாய் இருக்கின்றது. இக்கொள்கையினையே நித்தியமாக அந்தண கலாச்சாரம் அல்லது வைணவ கலாச்சாரம் சார்ந்திருக்கின்றது. வேதங்களின் மீதும் முழுமுதற் கடவுளின் மீதும் உண்மையான நம்பிக்கை வைத்து ஒருவன் இந்த வேத ஞானத்தை அடைந்து அதனை அவனுக்கு மட்டுமல்லாது அந்த ஞானத்தினையும் அது கூறும் செயல்களையும் எங்கும் ஒருவன் பரப்புதலும் வேண்டும். இதில் வரும் மங்களம் என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் உடையது. ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி கூறுகிறார், நல்லனவற்றை செய்வதற்கும் அல்லனவற்றை செய்ய மறுப்பதற்கும் மங்களம் என்று பெயர். நல்லனவற்றை செய்வது என்பதற்கு பொருள் பக்தி தொண்டு புரிவதற்கு உதவுவகளை செய்வது என்றும், அல்லனவற்றை செய்யாதிருத்தல் என்பது பக்தி தொண்டு செய்யாமல் ஊறு விளைவிப்பவர்களை செய்யக்கூடாது என்பதும் ஆகும். கிருஷ்ண பக்தி இயக்கத்தினைச் சேர்ந்த நாம் எல்லோரும் இக்கொள்கையினை 4 விதமான தீமைகளை தடை செய்திருப்பதின் மூலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவை முறையற்ற உடலுறவு, மதுப்பழக்கம், சூது மற்றும் புலால் உண்ணல் போன்றவையாம்.
மேலும் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஓர் நாளில் குறைந்தபட்சம் 16 சுற்றுக்கள் உச்சாரணம் செய்வதும், காயத்ரி மந்திரத்தை ஓர் நாளில் 3 முறை தியானம் செய்வது என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக ஒருவன் தனது அந்தன கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் தொய்வின்றி காக்க முடியும். பக்தி தொண்டின் இக்கொள்கைகளை கடுமையாக பின்பற்றுவதன் மூலமும் ஓர் நாளின் 24 மணி நேரமும் மகா மந்திரமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சாரணம் செய்வதன் மூலமும் ஆன்மீக வாழ்வில் ஒருவன் உண்மையான வளர்ச்சி அடைந்து முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் காணும் தகுதியினையும் பெறுகிறான். ஏனென்றால் வேதங்களை கற்பது அல்லது புரிந்து கொள்வது என்பது முக்கிய குறிக்கோள் கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதே ஆகும். ஒருவன் இவ்வேத கொள்கைகளை மேலே குறிப்பிட்டுள்ளபடி பின்பற்றுவான் என்றால் அவன் முழு மெய்ப்பொருளான பகவான் கிருஷ்ணரது தன்மைகளை கண்ணாடியில் தன் முகத்தை பார்ப்பது போல் ஆரம்ப நிலையிலேயே மிக நெருக்கமாக கண்டுகொள்வான். முடிவாக ஒரு மனிதன் அந்தணர் குலத்தில் பிறந்து அந்தணன் போல் தோற்றமளிப்பதினாலேயே அவன் உண்மையான அந்தணனாக கருதப்பட மாட்டான். அவன் சாஸ்திரங்கள் கூறுகின்ற தகுதிகள் அனைத்தையும் பெற்று அந்தண கொள்கைகளை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலமே அவன் முழு கிருஷ்ண உணர்வு பெற்றவனாகவும் கிருஷ்ணர் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்பவனாகவும் ஆகக்கூடும். பிரம்ம சம்கிதை 5.38 எவ்வாறு ஒரு பக்தன் தன் மனதில் கிருஷ்ணரை நேருக்கு நேர் காண முடியும் என்று கூறுகிறது. பிரேமாட்சண சக்ரித பக்தி விலோச்சனே சந்தசனதவ ஹிருதயே ஸ்ரீ விலோகயந்தி யம் ஸ்ரீயாமசிந்திரமசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கிருஷ்ணரின் மேல் அன்பு கொண்ட உண்மையான பக்தன் ஷியாம சுந்தரம் என்றறியப்படும் முழுமுதற் கடவுளை இடைவிடாது தன் மனதுள் காண்கிறான். இதுதான் அந்தன கலாச்சாரத்தின் சரியான நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பெரிய பர்பட்ல பிரபுபாதர் நமக்கு பிராமணர்கள்லாம் யார், பிராமண குணங்கள் எவ்வாறு ஒரு பக்தரை வந்தடைகிறது. பிறப்பால் பிராமணர் கிடையாது. ஏன்னா பிராமணர் அப்படின்னா அவங்ககிட்ட தவம், வேத முடிவு, மெய்யறிவு, மன அடக்கம், தியானம், இன்னும் நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம் 18வது அத்தியாயத்துல பிராமணர் அப்படின்னா யாருன்னா சமோ தமஸ் தபோ சௌச்சம் சாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்கம் பிரம்ம கர்ம சொபாவச்சம், இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். சோ போன ஸ்லோகத்துல நாம படிச்சோம், அக்னியில் அந்த வேள்வியில நிவேதனங்களை அர்ப்பணிப்பதை விட ஒரு உயிருள்ள பிராமணனுக்கு அவற்றை உண்ண கொடுத்தல் சாலச் சிறந்தது அப்படின்னு. அதனாலதான் அத்வைத ஆச்சாரியார் தனது தந்தைக்கு செய்த சடங்குகள்ல முதல் அந்த பிரசாதத்தை யாரு கொடுத்தாருன்னா அந்தணருக்கு தான் கொடுக்கணும். சோ அந்தணராக உணர்வை பெற்ற அந்த முகமத்திய குடும்பத்தில் பிறந்திருந்தாரும் ஹரிதாஸ் தாக்கூராரை கூப்பிட்டு அவர் கொடுக்கிறார். ஆனா ஹரிதாஸ் தாக்கூரர் சொல்றார், நான் மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் அப்படின்னு. ஆனா உணர்வால் யார் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவங்க பிராமணர்களாக இங்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இது பெரிய ஒரு சபையிலேயே அனௌன்ஸ் பண்ணார். அப்ப அங்கெல்லாம் பிராமண சபையில இருக்கிற எல்லாரும் கூடி இருந்தாங்க, பிறப்பால் பிராமணர்கள். ஆனா அவங்க மது, மாது, சூது இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களை அடிமையாக்கி நாங்க தான் பிராமணர்கள்னு பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் போய் எல்லாரும் மூக்கையும் உடைச்சார். இங்க யார் குடிக்காம இருக்கீங்க, யார் பெண்களுடன் தொடர்பு கொள்ளாம இருக்கிறீங்க, யார் மாமிசம் சாப்பிடாம இருக்கீங்க, அவங்க முன்னாடி நின்னுங்கன்னப்போ யாராலையும் வர முடியல. ஏன்னா பிராமணர்கள் அந்த அளவுக்கு வழி வழியாக வர்றப்போ எப்படி நிலா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதோ, அந்த நிலவானது தேய்ந்து கொண்டு வருகிறதோ, அது போல பிராமண கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல நாங்க பிராமணர்கள்ங்கிற அகங்காரம் மட்டுமே இருந்தது. பூணூல் மட்டும் போட்டுக்குவாங்க, வெளிப்புற உடையில மட்டும் அவங்க ரொம்ப சுத்தமா பிராமணர்கள் போல காட்டிட்டாங்க. ஆனா உணர்வை மாத்திக்கிட்டாங்க. இப்ப காலம் போக போக அது தேஞ்சு அப்படி மாறிடுச்சு. அப்ப அவர் சொன்னார், எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் யாரெல்லாம் பிராமணத்தன்மையை அவர்களுக்குள் வளர்த்து பெரிய பக்தி தொண்டு புரிகிறார்களோ அவங்கெல்லாம் பிராமணர்கள் மட்டுமல்ல வைஷ்ணவர்களாகவும் மிக உயர்ந்த நிலைக்கு ஏற்றம் பெறுகிறார்கள் அப்படின்னு அந்த சபையில அனௌன்ஸ் பண்ணார்.
இன்னைக்கும் அதுதான் நடக்குது. இஸ்கான்ல வந்து எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து பிராமண தன்மையில் மிக முன்னேறிய நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு பிராமண தீட்சை வழங்கப்படுகின்றது. அப்போ இந்த மாதிரி பிராமணர்களுக்கு நாம போஜனம் கொடுக்கும்போது அது நல்ல மங்களத்தை நமக்கு தருகின்றது. முன்னோர்களுக்கு அது நல்லா போய் சேருது. ஆனா பெயரில் மட்டும் பிராமணர்கள், பிராமண பந்து, அவர்கள் பிராமணர்களுக்கு உறவினர்களாக மட்டும் இருப்பார்களே தவிர அவர்கள் பிராமணர்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பிராமணர்கள்னு சொல்லிட்டு மதுக்கடை, மாமிச கடை, சூதாடுறது, பெண்களோட தொடர்பு கொண்டிருப்பது, அதெல்லாம் வந்து அந்தணன் கிடையாது. அந்தன கலாச்சாரம் அப்படின்னா இங்க எப்படி ஒரு நெருப்பை போல் ஒளியற்ற நெருப்பை போல வாழ்பவர்கள் தாங்கள் இருக்கும் நிலையை வைத்தே தங்கள் வாழ்வில் நலம் பெற நினைக்க கூடாது. நெருப்பு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். ஒளி இல்லைன்னா அது நெருப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நாங்க நெருப்புன்னு சொல்றவங்க, அந்தணர்கள்னு சொல்றவங்க அந்தன தன்மை கிடையாது. வெறும் அந்தணனாக ஒரு டாக்டருக்கு படிச்சு ஒருத்தர் டாக்டர் ஆகுறான்னா அவனுக்கு பிறக்கிற குழந்தை டாக்டர் கிடையாது. பிறந்த உடனே அது டாக்டர் குழந்தை, டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. அது படிச்சு MPBS படிச்சா டாக்டருக்கு உரிய தகுதி பெற்றால் மட்டுமே அந்த குழந்தை டாக்டர். அது போல ஒரு பிராமணனுக்கு பிறந்ததுனால பிராமணன் ஆயிட முடியாது. இது பகவத்கீதையும் விளக்குது. வேதைச சர்வேரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். அதாவது வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா கிருஷ்ணரை பற்றிய அறிவே எல்லாம். வேதம் அப்படின்னா அதன் இறுதி முடிவு என்ன? யக்ஞைவை விஷ்ணுகு, விஷ்ணுவை பற்றி அறிவது, கிருஷ்ணரை பற்றி அறிவது. இதுதான் கிருஷ்ண உணர்வு. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவித்தி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா மேதிசோ அர்ஜுன. 4வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பகவானுடைய தோற்றம் மறைவும் அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை என எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அதுதான் சரியான அறிவு. அது அந்தணனுக்குரிய அறிவு. அப்ப கிருஷ்ணரை பற்றும் முற்றும் உணர்ந்தோன் உன்னத நிலையில் இருக்கிறான். மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ஷகுணான் சமதீப்தியை தான் பிரம்ம பூயாய கல்பதே. அந்த பிரம்மன் நிலைக்கு உடனே உயர்கின்றான். அந்த ஜடை இயற்கை குணங்களிலிருந்து அவன் கடந்து விடுகின்றான். அதுபோல பக்தி தொண்டில் எப்பொழுதும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். சோ கிருஷ்ணரது பக்தன் ஒரு உண்மையான அந்தணன். ஏன்னா அவன் 4 குற்றங்கள், மனிதருக்குரிய 4 குறைகள் என்ன? குறைபாடுகள். அவன் வந்து தவறு செய்ய இயல்புடையவன், ஏமாற்றும் இயல்புடையவன், குறையுடைய புலன்களை உடையவன், மாயக்குட்பட்டவன். இதையெல்லாம் அவன் கடந்து விடுகிறான். ஏன்னா எப்பவுமே அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தூய்மையானவற்றில் தூய்மையானவர் பகவான் கிருஷ்ணர். அவரை பற்றி பேசும்போது அவன் வந்து அப்படியே பளிங்கு போல அவன் வந்து சுத்தமாகின்றான். அப்ப அந்த 4 குற்றங்கள் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. சோ அவரை பற்றியே என்ன சொல்றார் பகவான்? எப்பொழுதும் அவரை பற்றியே நினைத்து கொண்டு அவரது பக்தராகிய அவருக்கே வந்தனங்களை செலுத்த வேண்டும். மன்மனா பவமத் பக்தோ மத்யாசீமாம் நமஸ்குரு மாம் ஏவிசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படிங்கிறார். சோ இப்படி பக்தி பண்றதுனால தவறுகளிலிருந்தும் மாயையிலிருந்தும் ஏமாற்றுவதிலிருந்தும் அந்த குறைகளிலிருந்து நீங்கி உன்னதமயமாகின்றான். அவன் பகவானைப் போலவே உன்னதமாகின்றான். சோ அதனால் இக்கொள்கையை பரப்பும் கிருஷ்ணரின் சீரிய பக்தன் எவனொருவனும் கிருஷ்ணரின் உபதேசங்கள் அடிப்படையிலேயே பேசுகிறான். சொந்த கருத்தெல்லாம் பேசுறது கிடையாது. சோ கற்பனைக்கு தகுந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. ஆஸ் இட் இஸ், உண்மை உருவில் பகவான் சொல்றதையே அப்படியே நம்மளுக்கு ஸ்ரீ பிரபுபாதர் பகவத்கீதை பாகவதத்துல கொடுக்கிறார் இல்லையா? அதே போல ஒரு பக்தன் வந்து உள்ளது உள்ளபடி பேசுகிறான். அவன் வந்து எந்த ஒரு சொந்த கருத்தையும் அதுல வந்து ஜாயின் பண்றது, இடைச்சொருகள் பண்றது இல்ல. விரஜம், அதாவது பௌதிக மாசுக்களிலிருந்து விடுதலை பெற்றவன் அவன். சோ ஒரு உண்மையான அந்தணனோ வைஷ்ணவனோ வேத முடிவுகளை அல்லது முழுமுதற் கடவுளால் அருளப்பட்ட வேத கருத்துக்களையே சார்ந்திருக்கிறான். சோ வேதங்கள் படி செய்கின்ற எல்லா செயல்களும் அக்கர்மா. அதுல கர்மாக்கு வந்து எந்த ஒரு
எல்லா பலன்களும் எரிக்கப்பட்டு விடுகிறது. கர்மா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். நல்லது, கெட்டது, புண்ணியம், இல்ல பாவம், லாபம், நஷ்டம் அப்படின்னு இருமைகள் இருக்கு. ஆனா நாம செயல் செய்யாம இருக்க முடியாது. ஆனா ஒரு கிருஷ்ண பக்தனோட செயல்ல அந்த செயல்ல இருந்து எந்த ஒரு முடிவும் எரிக்கப்பட்டு விடுகிறது. அவனுக்கு எந்த இருமைகளும் தாக்குறது கிடையாது. சோ பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 நிலைகள் இருக்கு. வதந்தி தத்தத்துவம், விதத்தத்துவம், அஜ்ஞானமத்வயம், பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்பியதே. பிரம்மன், பரமாத்மா மற்றும் முழுமுதற் கடவுள் இப்படின்னு 3 நிலை இருக்கு. காலந்தொட்டே இந்த ஞானம் பூர்ணமா இருக்கிறது. இதுதான் பூர்ணமான ஞானம். சோ இக்கொள்கைகளையே நித்தியமான அந்தன கலாச்சாரம் அல்லது வைணவ கலாச்சாரம் சார்ந்திருக்கிறது. வேற எதையும் கிடையாது. தேவ வழிபாடெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பாகவதத்துல எங்கேயும் அது ரெக்கமெண்ட் பண்ணப்படவே இல்லை. ஏன்னா வேதங்கள் தான் அதுக்கு சொல்லுது. நீங்க கர்ம காண்டத்துல பண்ணினீன்னா உனக்கு அந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதை வழிபட்டா அது கிடைக்கும், அந்த தேவதை வழிபட்டா இது கிடைக்கும். ஏன்னா தேவதை வழிபாடு அப்படிங்கிறது அது நித்தியமானது கிடையாது, தற்காலிகமானது. அதாவது இப்ப கிடைக்கணுமா அவங்கள வேண்டு, அது கிடைக்கணுமா இவங்கள வேண்டு. ஆனா நிரந்தரமா அவங்க உங்களுக்கு எந்த பலனையும் தரப்போறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே அந்த சக்தி பகவானிடம் இருந்து. அங்கிருந்து கடன் வாங்கி உங்களுக்கு தர்றாங்க. பேங்க் மேனேஜர் எப்படி உங்களுக்கு நீங்க போட்ட பணத்தையே எடுத்து அவரு உங்களுக்கு தர்றாரு, அது மாதிரி அவங்க எல்லாம் இடைத்தரகர்கள். உண்மையா பகவான்கிட்ட இருந்துதான் அவங்க சக்தி பெற்று நம்மளுக்கு தர்றாங்க. அதுக்கு நம்ம பகவானையே நேரடியா போய் நாம வழிபடுறது உன்னதமானது. இது சிலருக்கு மட்டும்தான் புரியும். சிலர் ஏன் தேவர்களை வழிபடக்கூடாதுங்கிறதே தெரியாது. தேவர்களை அவமதிக்க கூடாது. அதே நேரத்துல தேவர்களுக்குரிய மரியாதையை தர வேண்டும். ஆனால் வணக்கத்திற்குரியவர், பரம்பொருள், மிகவும் உயர்ந்தவர். பரம் அப்படின்னா உயர்ந்த, யாருன்னா பகவான் கிருஷ்ணர், அவரது விரிவங்கங்களான விஷ்ணு தத்துவங்கள். சோ இங்க வைணவ கலாச்சாரம் அப்படின்னா வேதங்கள் மீதும் முழுமுதற் கடவுள் மீதும் உண்மையான நம்பிக்கை வைத்து வேத ஞானத்தை அடைந்து அதனை அவனுக்கு மட்டுமல்லாத அந்த ஞானத்தினை அவன் கூறும் செயல்களையும் எங்கும் ஒருவன் பரப்புதல் வேண்டும். தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதை கொடுக்கணும். அதுதான் மங்களம். மங்களம் அப்படின்னா இங்க நல்லவற்றை செய்வது. நல்லது எது இல்லையோ அதை செய்ய மறுப்பதுதான் மங்களம். நல்லதுன்னா எது? ஒன்னே ஒண்ணுதான் மங்களம். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஐவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. பக்தி தொண்டு ஒண்ணுதான் நல்லது. சோ பக்தி தொண்டு செய்யாமல் ஊறு விளைவிப்பவர்களை செய்யக்கூடாது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த நாம் எல்லாருமே இந்த 4 விதமான அதாவது அதர்மங்கத்திலிருந்து விடுபட்டிருக்கிறோம். கிருஷ்ண உணர்வு எடுத்த உடனே அங்க உடலுறவோ, மதுப்பழக்கமோ, சூது, புலால் உண்ணுதல் இதெல்லாம் கிடையாது யார்கிட்டயுமே. அப்ப ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஒரு நாளைக்கு 16 மாலைகளாவது சொல்லணும். காயத்ரி மந்திரங்களை பிராமண தீட்சை வாங்கினவங்க 3 முறையாவது தியானம் செய்யணும். சோ இப்படி ஆன்மீக கலாச்சாரத்தை, ஆன்மீக ஆற்றலை, அந்தன கலாச்சாரத்தை அவர்களால இப்படி காக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு கூட மழை பெய்யுது. நல்லோர் ஒரு சிலர் இருக்க எல்லோருக்கும் பெய்யும் மழை. சோ இன்னும் ஹரே கிருஷ்ணமா நாமம் ஓதிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாருக்குமே இங்க தானியங்கள் மழையெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு இந்த கலியுகத்துல கூட. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என உச்சாடனம் செய்வதன் மூலமா ஆன்மீக வாழ்வில் ஒருவன் உண்மையாக வளர்ச்சியடைந்து முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் காணும் தகுதியை பெறுகிறான். ஏன்னா வேதங்களோட முக்கிய நோக்கம் என்ன? கிருஷ்ணரை தெரிந்து கொள்வது. யக்ஞேவை விஷ்ணுகு இறுதி நோக்கம். ஆரம்பத்துல அதனோட நோக்கம் என்ன? வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிப்பதா இருக்கலாம். ஆனா இறுதியில் அதன் நோக்கம். ஆனா வேதங்கள் நேராக சொல்றது கிடையாது, மறைமுகமாக உணர்த்துகிறது விஷ்ணுவை. இது எல்லாருக்குமே புரியாது. ஆனா அதனால நிறைய பேர் வேதங்கள் கற்பவர்கள் பண்டிதர்களாக, திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னு நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட தெரியாது முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரே, அவருக்கு வியக்தித்துவம் உண்டு அப்படிங்கிறது. சோ இது ரொம்ப ரேர், துர்லகம்.
ஒரு பக்தி நிலைக்கு வர்றது, பகவானுக்கு அன்பு தொண்டாற்றுங்கிறது ரொம்ப ரேர். சிலருக்கு மட்டுமே இந்த ரகசியம். அதனாலதான் பகவத்கீதையில குஹ்யம், குஹ்யத்தரம், குஹ்யத்தமம் அப்படின்னு 3 நிலைகள்ல ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியம், ராஜவித்யா, ராஜகுஹ்யம், பவித்ரம், இதம் உத்தமம், பிரத்யக்ஷா வகமம், தர்மியம், சுஷூகம் கருதும் அவ்யயம். இது கண்ணால் காணக்கூடியது, பிரத்யக்ஷா வகமம். யார் ஒருவர் பக்தியில 3 மாதங்களை தொடர்ந்து இந்த நாமத்தை ஜபிக்கிறார்களோ அவங்க கண்கூடா காண முடியும் அவர்களது முன்னேற்றத்தை. ஏன்னா எவ்வளவு இன்பம் அளிக்கக்கூடியது. சுசூகம் கருதும், இது மாதிரி சுகம் தரக்கூடியது வேற எந்த பக்தி தொண்டும் கிடையாது. வேற எது தேவர்கள்ல பக்தி பண்றவங்க எல்லாமே இதை அனுபவிக்கவே முடியாது. பகவானிடம் பக்தி பண்றவங்க மட்டும்தான், இந்த அன்பு தொண்டை எடுக்கிறவங்க மட்டும்தான் இதனுடைய சுகத்தை அனுபவிக்க முடியும். சும்மா வாயால சொல்றத கேட்கறதன் மூலமாகவே, காதுகளின் மூலமாக இந்த ரசத்தை, இன்பத்தை இதயத்துக்குள்ள செலுத்தி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே ஹகைதுகி அப்பிரதிகதை ஆத்மா சூப்ரசீததி. ஆத்மாவுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது இது ஒண்ணுதான். ஏயாத்மா சூப்ரசீததி. சோ இக்கொள்கைகளை மேலே குறிப்பிட்டபடி பின்பற்றுவான் என்றால் அவன் முழு மெய்ப்பொருளான பகவான் கிருஷ்ணரது தன்மைகளை கண்ணாடியில் தன் முகத்தை பார்ப்பது போல ஆரம்ப நிலையிலேயே மிக நெருக்கமாக கண்டு கொள்வான். 1000 ஆண்டுகள் தவம் செய்யும் ஞானிகளால் கூட காண முடியாத அந்த காட்சியை அவனால வெகு விரைவில் காண முடியும். பக்தி தொண்டில் மட்டுமே அவன் யோக நிலையிலோ இல்ல ஞானத்தின் நிலையிலோ அல்லது கர்ம காண்டம் செய்வதாலோ பகவானை அணுக முடியாது. அப்படி யோகங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்க கூட பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சூதுர்லப. பல 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான், பல பிறவிகளுக்கு அப்புறம்தான் மகாத்மா சூதுர்லப, வாசுதேவ சர்வமிதி, ரொம்ப ரொம்ப அரிதான மகாத்மாக்கள் மட்டுமே வாசுதேவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை அறிவார்கள். சோ ஒரு மனிதன் அந்தன குலத்தில் பிறந்து அந்தணன் போல் தோற்றமளிப்பதனாலேயே அவன் உண்மையான அந்தணன் ஆக கருதப்பட மாட்டான். சாஸ்திரங்கள் கூறுகின்ற தகுதிகள் அனைத்தையும் பெற்ற அந்தன கொள்கைகளில் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலமே கிருஷ்ண உணர்வு பெற்றவனாகவும், கிருஷ்ணர் கிருஷ்ணர்னா என்னன்னு தெரிந்து கொள்பவனாகவும், கிருஷ்ணர்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பிரம்ம சம்ஹிதையில் கூட நம்மளுக்கு பிரம்மா சொல்றாரு. பிரேமே ஜனச்சுரித பக்தி விலோச்சனேன சந்தஸ் சதைவ ஹ்ருதயேஷு விலோகயந்தி யம் ஸ்யாமசுந்தரமசிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ கிருஷ்ணரை யாரால் காண முடியும்னா பக்தி தொண்டால் மட்டுமே, பக்தர்களால் மட்டுமே காண முடியும். அன்பெனும் மைப்பூசப்பட்ட கண்களால், ஜடக்கண்களை கொண்டு யாராலும் பார்க்க முடியாது. சோ அன்பு கொண்ட உண்மையான பக்தன், பகவானிடம் அன்பு கொண்ட உண்மையான பக்தன் சியாமசுந்தரன் என்றறியப்படும் முழுமுதற் கடவுளை இடைவிடாது தன் மனதில் காண்கின்றான். சோ மனக்கண்களால், அகக்கண்களால், எப்படி அன்பெனும் மைப்பூசப்பட்ட கண்களால் கிருஷ்ணரை காண்கின்றான். இதுதான் அந்தன கலாச்சாரத்தின் சரியான நிலை. எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இது அந்தணர்கள் என பறைசாற்றிக் கொள்ளும் ஒரு பொய்யான கூட்டம் நாட்டுல ஏன்னா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அந்த நேரத்திலேயே அதை கண்டுபிடிச்சு அதை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கும் நாம இதுல அலர்ட்டா இருக்காங்க. சில பிரபுபாதர் அவர் இந்த இயக்கத்திற்கு வந்த உடனேயே பல பேரு இதுலயே பல பிரிவுகளை ஏற்படுத்திட்டு நான் தான் தலைவர், நீந்தா தலைவர்னு எல்லாம் அடிச்சு பிடிச்சு பண்ணும்போது இவர் இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை, கௌடிய சம்பிரதாயத்தை தனியா நிறுவனர். ஏன்னா அங்கெல்லாம் அவ்வளவு ஒரு போட்டி. கௌடிய சம்பிரதாயம், கௌடிய மடத்துல நான் தான் தலைவர், இந்த சொத்தெல்லாம் எனக்குத்தான் உனக்குத்தான் அப்படி அடிச்சுக்கிட்டாங்க. சோ அங்க போய் இவரால உண்மையான கொள்கைகளை, தத்துவங்களை வெளியிட முடியாதுன்னு சொல்லிதான் அதுல இருந்து வெளியில தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களும் அதை உணர்ந்துட்டாங்க, தவறை உணர்ந்துட்டாங்க.
எப்படியாக அவர் போராடி நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்கார். ஏன்னா நாமெல்லாம் ஒரு பெண்கள் ஸ்ரீயா வைசியாஸ் ததா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி பெண்கள் கூட இழிகுலத்திற்கு ஒப்பிடப்படுகின்ற அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாம் எடுத்து வச்சு உட்கார்ந்து படிக்கிறோம் அப்படின்னா சில பிரபுபாதையோட கருணையினாலதான். இல்லைன்னா இந்த புத்தகங்களோ இந்த அறிவோ நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. நாமெல்லாம் சில பிரபுபாதருக்கு அவ்வளவு நன்றி சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஸ்லோகம் 43. தேசாம் அகம் பாதர சரோஜ ரேணும் ஆர்யா வஹேயாதி கிரீடம் ஆயுக யம் நித்யதாபி பிரத ஆசு பாபம் நஷ்யதி அமும் சர்வகுணா பஜந்தி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. இங்கிருக்கும் மரியாதைக்குரியவர்களே, எனது வாழ்வின் இறுதி வரை அந்தணர் மற்றும் வைணவர்களின் திருவடி தாமரையில் இருக்கும் தூசணினை எனது இந்த மணிமுடியின் மீதும் நான் சுமக்க வேண்டும் என்பதற்கு உங்களது மேலான ஆசைகளை ஆசிக்கின்றேன். எவன் ஒருவன் தன் தலையின் மீது அவர்கள் பாதை தூசினை சுமந்து கொண்டிருக்கிறானோ அவன் தன் வாழ்நாளில் செய்த பாவங்களின் விளைவுகளில் இருந்து விடுபட்டு முடிவில் நைத்த நற்குணங்களை பெற்றவனாகிறான். தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பொருளுரை. முழுமுதற் கடவுளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவர், அதாவது பரமபுருஷ பகவானின் பக்தன் அல்லது ஒரு வைணவர் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவன் தேவர்களுக்குரிய தகுதிகளை பெறுகின்றான். எஸ்யாத்தி பக்தி பகவதி அக்கிஞ்சனா சர்வயர் குணநத்தா தத்ர சமாசதே. 0. பாகவதம் 5.18-12. பிரகலத மகாராஜா மேலும் கூறுகிறார், நைஷமதி தாவத் உருக்ர மாங்கிரீம். பாகவதம் 7.5.32. எவன் ஒருவன் என் தலையின் மீது உண்மையான வைணவரின் திருவடி தாமரைகளில் உள்ள தூசினை சுமக்காது இருக்கின்றானோ அவனால் முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளாதன் வாழ்க்கை குறைவுடையதாகும். ஏராளமான பிறவிகள் எண்ணற்ற தவங்கள் செய்து விரதங்கள் இருந்து பரமபுருஷ பகவானை நன்கு உணர்ந்து அவரை முற்றிலும் சரணடையும் மகாத்மா கிடைத்ததற்கரியவனா அறியவனான் அது இன்னும் அது அந்த இடம் சரியா எழுத்து இல்லம். அதுக்குள்ள பகவானை நன்கு உணர்ந்து அவரை முற்றிலும் சரணடையும் மகாத்மா கிடைத்தற்கரிய வனவானான். மாதாஜி எந்த இடத்துல இருக்கீங்க? மகாத்மா கிடைத்தற்கு அறியவர் ஆவான். அந்த இடமே மாதாஜி. கிடைத்தவர் கரியவன் ஆவான். அதோட முடிச்சிருங்க. கிடைத்தவன் பகவான் நன்கு உணர்ந்து அவரை முற்றிலும் சரணடையும் மகாத்மா கிடைத்தற்கு அறிவன் ஆவான். அந்தனர் மற்றும் வைணவர்களின் தாமரை திருவடிகளின் தூசினை தன் தலையில் சூடாத மன்னனின் மணிமுடி அல்லது ஒரு நாட்டு அதிபரின் அதிகாரம் மிகவும் சுமையாக மாறும். இதையே வேறு விதமாக பிருது மகாராஜர் போன்ற பெருந்தன்மையான மன்னர் அந்தனர் அல்லது வைணவர்களின் அறிவுரைகளை பின்பற்றாது ஆட்சி செய்திருந்தார் என்றால் அவர் மக்களுக்கு சுமையாகவும் பயனற்றவராகவும் ஆகியிருப்பார் என்றும் கூறலாம். ஆனால் பிருது மகாராஜாவோ ஒரு நாட்டின் நிர்வாகிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் பின்பற்ற தகுந்த மன்னராகவும் விளங்கினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இங்க பிருது மகாராஜா ஒரு அந்தணன் என்றால் யார்? இப்ப அவர் அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு பகவானை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம். சோ அந்தணர்களின் அறிவுரைப்படி அவர் நடந்ததுனாலதான் இந்த நிலைக்கு வந்திருக்கார். பிருது மகாராஜா அதை சுட்டி காட்டுகிறார். பிருது மகாராஜா யாருன்னா பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். இருந்தாலும் பகவானே இங்க கிருஷ்ணராக அவதரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்தணர்களின் கொள்கைகளை நான் அவர்கள் கட்டளைப்படி பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறார். தத்தத்யவேதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. சோ அதை எதுக்கு பகவான் அந்தணர்களை இவ்வளவு உயர்த்தி சொல்றார் அப்படின்னா, அந்தணர்கள் எப்பொழுதும் அவரது வேத கொள்கைகளை உலகுக்கு எல்லாம் பறைசாற்றுகிறார்கள். அவர் வாய் மூலமாக வந்த அந்த வேதங்களை அந்தணர்கள் எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருப்பதால் பகவானின் வாயாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். சோ பகவான் சொல்றத இங்க யாருக்கு அத கொடுத்திருக்கார் அப்படின்னா, அந்தணர்களுக்கு
கொடுத்திருக்காரு. அந்த பாக்கியத்தை, உரிமையை கொடுத்திருக்காரு. அவருடைய சொற்களை எங்கும் பரப்ப வேண்டும் அப்படிங்கிறது, வேத கொள்கைகளை பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்காரு அது. சோ இங்க கடவுள் மேல மாறாத நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவர் பரமபுருஷனின் பக்தன் அல்லது ஒரு வைணவனின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருவன் தேவர்க்குரிய தகுதியை பெறுகிறான். இது அடிக்கடி நாம பார்ப்போம். யார் ஒருவர் தூய பக்தர்கள் ஆகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நற்குணங்களும் தானாகவே வந்தமைகின்றது. அவன் பொய் பேசக்கூடாது, நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது, நீ மதம் இருந்தக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வே சமய சஸ்திர சமாசதே சூரா ஹரவ் அபக்தஸ்ய குதோ மகத் குணா மனோர தேனா சதி தாபதோ பகி அப்படின்னு 5வது காண்டத்துல 18வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. சோ வாசுதேவர் மீது யாரு மாசற்ற பக்தியை வளர்த்து கொள்கிறார்களோ அவங்க எல்லா தேவர்களுக்கும் உரிய மேன்மையான குணங்களான சமய தர்மம், ஞானம், துறவு எல்லாம் அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுது. ஆனா பௌதிக செயல்ல ஈடுபட்டிருக்கும் ஒருவன் கிட்ட எந்த நற்குணங்கள் இருப்பது கிடையாது. அவன் கண்டிப்பா நினைப்பான் நல்லது பேசலாம், நல்லது செய்யலாம், ஆனாலும் அவன் மாயக்குட்பட்டு இருக்கிறதுனால முக்குணங்கள் அவன் அடிக்கடி தவறி தவறி அந்த பிழைகளை திரும்ப திரும்ப செய்வான். ஆனா பக்தி தொண்டு எடுத்தவன் கண்டிப்பா அந்த குணங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கெட்ட குணங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருவான். நற்குணங்கள் எல்லாம் அவனிடம் தானாகவே கிராஜுவலா அவன் அந்த நிலைக்கு மேல வந்துருவான். அது போல இங்க வைணவர்கள் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பக்தர்கள், தூய பக்தர்களுடைய திருவடி தாமரையில் இருக்கின்ற அந்த தூசை எடுத்து தலையில உடம்பெல்லாம் பூசிக்குவாங்க. அத ரகுகுண மன்னர் சொல்றார். ரகுகுணைத்த தபசா ந யாதி ந சேஜியா நிர்பபனாத் கிரகாத்வா ந சந்தசா நைவ ஜலாக்னி சூரிய வினா மகத் பாதரஜோ அபிஷேகம். பாதரஜோ அபிஷேகம், அவங்க பாதங்கள் இருக்கின்ற அந்த தூளி எடுத்து அபிஷேகம் பண்ணிக்குவாங்க. இப்ப அபிஷேகம் அப்படின்னா நாம பாலால பண்றதை பார்த்திருக்கோம். தயிர் பின்ன நெய், இப்படி பலவிதமான மங்கள பொருட்களை பகவானோட சிலாக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா ரகுகுணனே அப்படின்னு சொல்லி ரகுகுணனுக்கு சொல்றாங்க. ரகுகுணனுக்கு யாரு? பரத மகாராஜா சொல்றார், எவன் ஒருவன் தனது உடல் முழுதும் ஒரு சிறந்த பக்தனின் தாமரை திருவடிகள் உள்ள தூசியினை பூசிக்கொள்ளும் சந்தர்ப்பம் பெறாது முழு மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள முடியாது. சோ பகவான் கிருஷ்ணரை அறிந்து கொள்ள ஒரே ஒரு வழி பக்தரை சரணடைவது. ஒரு தூய பக்தரை சரணடையாது இந்த அறிவு யாருக்குமே வராது. போய் கடவுளையே நேரடியா சரணடைகிறவங்களுக்கு கூட இந்த அறிவு வராது. தூய பக்தனை சரணடையணும். அப்பதான் பகவானை பற்றி தெரிந்து கொள்கின்ற அறிவு ஒவ்வொருவருக்கும், பக்தனாக ஆசைப்படுகின்ற எல்லாருக்கும் அந்த அறிவு தானா கிடைக்கும். சோ எப்படி அவ்வளவு ஒரு அமானித்துவம் அடக்கமாக இருந்தால் மட்டுமே பகவான் அந்த அறிவை அவனுக்கு கொடுக்கிறார். போய் நான் உன்னையெல்லாம் சரணடைய மாட்டேன், எல்லாரும் எனக்கு தூசு. ஏன்னா எல்லாரிடமும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். அதுல முக்கியமா தூய பக்தர்கள் இடத்துல அந்த பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்காரு. இத நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏன்னா பகவானை விட பக்தர்கள் மிக மிக கருணையானவர்கள். பக்தர்கள் மிக கருணை உள்ளத்தோட அவங்க கொடுப்பாங்க. அப்போ பகவானை சரணடைகிறத விட இங்க பக்தர்களை சரணடைவது. நேத்துதான் நம்ம பேசணும், அடியாருக்கு அடியார், தாசானு தாசன் அப்படின்னு எல்லாம் பேசணும். அப்போ வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணும். அதனால பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுனாலயோ இல்லற வாழ்க்கையின் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றுவதாலோ வானப்பிரஸ்த வாழ்க்கையோ அல்லது வீட்டை துறந்து செல்வதாலோ துறவரம் மேற்கொள்வதாலோ கடுமையான குளிரில் மூழ்கி இருந்தாலோ அந்த கடுமையான குளிர நீரில மூழ்கி தவம் செய்வாங்க. கோடை வெம்மையில நெருப்பில் மத்தியில இருந்து கடுமையான தவங்களை செய்வாங்க. அதனால மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது. வர்ணாசிரம தர்மங்களை இங்க சொல்றாங்க. பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தம், சந்நியாசம் இதெல்லாம் எடுக்கிறதுனாலயோ இல்ல நீங்க குளிர்காலத்துல நீருக்குள்ள இருந்து தவம் செய்யறதுனாலயோ, கோடை காலத்துல வெயிலுக்கு அந்த நெருப்புக்கு நடுவுல நின்று தவம், கடுமையான தவம்,
இதெல்லாம் அசுரர்கள் பண்ணக்கூடியது. ஏன்னா தவம் அப்படின்னா கூட அதுல சத்துவ ரஜோ தமோ குண தவங்கள் இருக்கு. கடுமையான தவங்கள். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதுகுல கொக்கி எல்லாம் போட்டு தேர் இழுப்பாங்க. அப்படியெல்லாம் பகவான் சொல்லவே இல்லை. நீ இவ்வளவெல்லாம் கடுமையா சிரமப்பட்டு என்னை அடையணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க எல்லாம் எதுக்காக பண்றாங்க? கர்ம காண்டியம். ஒன்றை பெற வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் கடுமையா செஞ்சு பகவானை மயக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ரஜோ தமோ குணங்களில் செய்யப்படும் அறிவற்ற செயல். பகவான் எல்லாம் உங்க உடம்ப துன்புறுத்தி எனக்கு பக்தி பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லவே இல்லை. உங்க மனச கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. போன ஸ்லோகத்துல கூட பிரேமேஞ்சன பக்தி விலோச்சனேன அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா? பிரேமேஞ்சன, பிரேமை எனும் மைப்பூசப்பட்ட கண்களால் மட்டும் பகவானை காண முடியும். அது போல நீங்க மானசீகமா தூய்மையாக பக்தி பண்ணினாலே போதும். அதுக்காக உடலை வருத்தி கடுமையாக அசுரர்கள் போல தவம் புரிய வேண்டாம். அசுரர்கள் போல அந்த தீய மிதிக்கிறது, நிறைய பேர் நிறைய விதமான வழிகளை கண்டுபிடிச்சு அசுரத்தனமான பக்தின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் சாகசங்கள். அதுக்கு பேர் பக்தி கிடையாது. ஆனாலும் அதுக்கும் பகவான் இறங்குறாங்க. யாரு? தேவர்கள், உயர்ந்த தேவர்கள். ஆனா பகவான் கிருஷ்ணர் அதை சொல்லவே இல்லை. எந்த ஒரு வழிபாட்டு முறையிலும் சத்துவகுண பக்தி மட்டும்தான் சொல்றாரு. சோ ரஜோகுண தமோகுண வழிபாடெல்லாம் இங்க சொல்லப்படல. இப்ப முழு மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு பிற செயல்முறைகள் இருக்கு. ஆயினும் ஒரு சிறந்த பக்தனின் கருணையை பெறுவதே முழு மெய்ப்பொருளை வெளிப்படுத்துகிறது. சோ ஒரு சிறந்த பக்தன் நினைச்சிட்டாருன்னா இவங்களுக்கு பகவான் கண்டிப்பா அருள் புரியும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா பகவான் அருள் புரியுறார். நம்ம தகுதியே இல்லைன்னா கூட அவர் நினைச்சிட்டாரே, அதனால. சோ ஃபாதர் ராமானுச்சாரியார் ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்தன், கீழ்நிலையான பக்தன், அவருக்கு டெய்லி குடும்பத்துல நிறைய குழந்தைகள் இருக்காங்க. சோ கோயிலுக்கு வருவார், சில பணிகளை செய்வார், அவருக்கு நிறைய சாதம் கொடுப்பாங்க. சில காலகட்டத்துல அதை நிறுத்திட்டாங்க. அவருக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்போ அவர் வேலை செஞ்சுட்டு ரொம்ப பட்னியா அவர்கிட்ட போய் ஸ்ரீபாத ராமானுச்சாரியிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு போஜனம் கிடைக்கிறது இல்ல, பிக்ஷை கிடைக்கிறது இல்ல அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவார், நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன், நாளையில இருந்து நீ நம்பிக்கையோட போ அப்படின்றவார். ஆனா இவர் பல பக்தி காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கனால அதை மறந்துட்டார். மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் அவர் நேருக்கு நேர் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ இவருக்கு வாக்கு கொடுத்தனே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு அவரை பாக்குறாரு. எப்படிப்பா இருக்க அப்படின்னு. சுவாமி, நீங்க எனக்கு டெய்லி கொடுத்து அனுப்புறீங்க, 10 பேருக்குரிய அண்ணன் எனக்கு வந்துருது, எனக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு ஒரு ஆச்சரியம். அது எப்படிப்பா? நான் இல்லை, நீங்க தான் டெய்லி கொண்டு வந்து தர்றீங்களே. ஒரு அந்தனர் எனக்கு கொண்டு வந்து, சின்ன பையன் ஒருத்தன் கொண்டு வந்து தர்றானே, சின்ன அந்தன சிறுவன் 10 பேருக்குரிய சாத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. நான் என்னால முடிஞ்ச கைங்கரியத்தை நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் அவருக்கு புரியுது, நான் சொன்ன வாக்கை பகவான் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஒரு பக்தன் தெரிந்தோ தெரியாமலோ வாக்கு கொடுத்துட்டா பகவான் அவனை எப்படின்னெல்லாம் பார்க்க மாட்டாரு. வாக்கு யாரு கொடுத்திருக்காரு, நல்லவனுக்கா கெட்டவனுக்கா அதெல்லாம் தெரியாது. என் பக்தன் சொல்லிட்டான், அதை நான் செஞ்சே ஆகணும். அதனாலதான் சொல்றாரு, கௌந்தேய பிரதி ஜானகி நமே பக்த பிரணேஷேதி அப்படின்னு. ஓ கௌந்தேயா, அர்ஜுனா நீ சொல்லு, என்னை நம்பும் எந்த பக்தனும் கைவிடப்பட மாட்டான் அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் கேக்குறாரு, இது நீங்களே சொல்ல வேண்டியது தானே, பகவத்கீதை முழு ஸ்லோகம் எல்லாம் நீங்களே சொல்லிட்டு இதை மட்டும் ஏன் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாரு, நான் சில சமயங்கள்ல தவறிடுவேன் வாக்கு கொடுத்தா, ஆனா என் பக்தன் சொல்லும் போது என்னால தவற முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அது போல உண்மையான வைணவரின் திருவடி தாமரையில் உள்ள தூசினை ஒருவன் சுமக்காதவரை அவன் முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இப்ப டைரக்டா போய் பகவான் காலில் விழுகிறேங்கிற யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பக்தி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. பக்தருக்கு பக்தராக, தாசானு தாசனாக, அடியேனுக்கு அடியேனாக இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரம் பகவானை பத்தி புரிஞ்சுக்கிற அறிவை பகவான் தருவார்.
சோ நேரடியா போய் பகவானைத்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்க முடியுமா என்ன? அவர் பிஏ பார்க்கணும். பிஏ பார்க்கறதுக்கு முன்னாடி பல மினிஸ்டர் கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும், லெட்டர் வாங்கணும். போனா பயங்கர செக்கிங் இருக்கும். உங்களை எல்லா பக்கம் தொட்டு பார்ப்பாங்க. ஏதாவது கண்ணு வச்சிருக்கீங்களா, ஏதாவது ஊசி வச்சிருக்கீங்களா, அதை வச்சிருக்கீங்களா, சின்ன ஆயுதத்துல இருந்து பெரிய ஆயுதம் வரை எப்படியெல்லாம் அவங்களை தாக்குவீங்களோ கண்ணை ரெடியா வச்சுட்டு நிப்பாங்க. நீங்க ஒரு அசைவு ஏதாவது நெகட்டிவா ஒரு அசைவு இருந்தா கூட உங்களை சுட்டு பொசுக்கிடுவாங்க. சோ அவ்வளவு ஈஸி இல்ல பிரைம் மினிஸ்டர் பாக்குறது. அது போல பகவானை பாக்குறது ஈஸி கிடையாது. ஆனா இதே வந்து அவருக்கு தெரிஞ்சவரை, இப்ப பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் கூட நீங்க ஜாலியா உள்ள போலாம். சோ ஒரு பக்தரை நம்ம புடிச்சிட்டா போறோம், அவர் நம்ம பகவான்ட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. சில பிரபாதர் அதான் சொல்றாரு. யாருகிட்ட அவர் முதல்ல எங்க போய் இறங்கினார்? யுஎஸ்ஏல ஹிப்பிகள், ரொம்ப மோசமான ஒரு சமூகம், ஹிப்பிகள் சமூகம், கற்பனையில வாழ்ந்தவங்க, போதைக்கு அடிமையாகி அதுலயே வந்து மனக்கற்பனையில நிறைய தர்ஷனம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் போய் திருத்தி பக்தர்கள் ஆக்கி அவங்களை புனிதமாக்கி தூய்மைப்படுத்தி பெரிய பெரிய கோயில்கள்ல அவங்கெல்லாம் இன்னைக்கு தலைமை பதவியில இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தூய்மையாக்கப்பட்டு அப்ப அவங்க எல்லாம் கேட்டாங்க, நாங்க என்ன புண்ணியம் செஞ்சோம் இந்த பக்தி கிடைக்கிறதுக்கு அப்படிங்கப்போ, இது உங்க புண்ணியத்தினால இல்ல, எனது கருணையினால. அப்ப பகவானை விட பக்தர்கள் மிகவும் கருணையுடையவர்கள். கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க கருணையினால சட்டனா மேல ஏத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. ஏன்னா பகவான் அதை இன்டர்ஃபியர் பண்றது இல்லை. என் பக்தன் என்ன சொல்றானோ ஓகே டன் அப்படின்றவர். சோ பிருது மகாராஜா இங்க பெருந்தன்மையான மன்னர். அந்தணர் அல்லது வைணவர்களின் அறிவுரைகளை பின்பற்றாது ஆட்சி செய்கிறார் என்றால் அவர் மக்களுக்கு சுமையாகவும் பயனற்றவராகவும் ஆகியிருப்பார். ஆனால் பிருத்து மகாராஜா ஒரு நாட்டின் நிர்வாகிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா அவர் சக்தி ஆவேச அவதாரமாக இருந்தாலும் அவர் வந்து அந்தணர்கள் சொல்படி நடந்து ஆட்சி செய்கிறார். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் 44. குணாயனம் சீவதனம் கிருதஜ்ஞனம் விருத்தாஸ்ரயம சம்வருணதே அணு சம்பதः பிரசீததாம் பிரம்மகுலம் கமாம் ச ஜனார்தன சானுசரசமக்யம். படிக்கிறேன். பிரணாம். நன்னடத்தை, உயர்குணம், நல்லோரை சரணடையும் தன்மை போன்ற அத்தன குணங்களை உடையவன் எவனும் இவ்வுலகின் எல்லா செல்வங்களும் எய்தப் பெறுகிறான். ஆதலினால் நான் முழுமுதற் கடவுளினிடத்தும் அவர் துணைவர்களிடத்தும் வேண்டுவதெல்லாம் அந்தணரிடத்தும் பசுவினிடத்தும் என்னிடத்தும் மகிழ்ச்சி கொள்வீராக என்பதுதான். பொருளுரை: முழுமுதற் கடவுள் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச என்னும் பிரார்த்தனையுடன் துதிக்கப்படுகிறார். இதன் மூலம் முழுமுதற் கடவுள் அந்தணர்களையும் அந்தண கலாச்சாரத்தையும் பசுக்களையும் காப்பவர் என்பது தெளிவாகிறது. அதாவது எங்கெல்லாம் அந்தணர்களும் அந்தண கலாச்சாரங்களும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பசுக்களும் பசுக்களின் பாதுகாப்பும் இருக்கின்றன என்பதாம். எந்த ஒரு சமுதாயம் அல்லது நாகரிகம் அந்தணர்களும் அந்தண கலாச்சாரங்களும் இல்லாதிருக்கின்றதோ அங்கு பசுக்கள் சாதாரண விலங்காக கருதப்பட்டு மனிதர்களினால் உயிர் பலிக்கும் இறைச்சிக்கும் மட்டுமே ஆட்படுத்தப்பட்டிருக்கும். பிருது மகாராஜா குறிப்பாக கூறுகின்ற சுவாம் என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் பகவான் எப்போதும் தன் பக்தர்களிடத்தும் பசுக்களிடத்தும் உறவு கொண்டாடுகிறார். சாதாரணமாக பகவான் கிருஷ்ணரது படங்களை பார்த்தால் கூட அவர் பசுக்களோடும் தனது துணைவர்களுக்கான அவற்றை மேய்க்கும் சிறுவர்களோடும் கோபியரோடும் இருப்பதை பார்க்கலாம். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் எப்போதும் தனியே இருப்பது இல்லை. அதனால் தான் பிருது மகாராஜா ஜானு சரஸ என்று கூறுகின்றார். அதாவது முழுமுதற் கடவுள் எப்போதும் தன் அடியவர்களோடும் பக்தர்களோடும் கலந்தே காணப்படுவார் என்பதாம். ஒரு பக்தன் தன்னிடத்தே தேவர்களின் நற்குணங்கள் அனைத்தையும் கொண்டவனாயிருக்கின்றான். அவன் குணாயனம், அதாவது நற்குணங்களின் தேக்கமாக இருக்கின்றான். அவனது ஒரே சொத்து தன் நன்னடத்தை ஆதலினால் அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். முழுமுதற் கடவுள் காட்டும் கருணையிடத்து நன்றி பாராட்டுவது அந்தணர் மற்றும் வைணவர்களது குணங்களில் ஒன்றாகும். எல்லாரும் முழுமுதற் கடவுள் எடுத்து நன்றியுடையோராய் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நம் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து நம்மை ரட்சிப்பவராக இருக்கின்றார்.
வேதங்கள் கூறுகின்றன. கத உபநிஷத்துல 2.2.13 ஏகோ பகுனாம் தேவையான எல்லாவற்றையும் வழங்குகின்றார். ஆகையினால் முழுமுதற் கடவுளிடத்து நன்றி பாராட்டும் குணம் நிச்சயம் நற்குணத்தின் தகுதியே ஆகும். விருத்தாஷரயம் என்னும் வார்த்தை ஸ்லோகத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றது. விருத்த என்பது ஒருவனது அறிவு வளர்ச்சியினை குறிக்கின்றது. 2 விதமான முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் வயதினால் முதிர்ந்தவராகவும் பிறிதொருவர் அறிவு என்னும் அனுபவத்தினால் முதிர்ந்தவராகவும் இருக்கின்றார். அறிவினால் முதிர்ந்தவர் யாரோ அவரே உண்மையில் விருத்த ஞான விருத்த எனப்படுகிறார். வயதினால் ஒருவர் விருத்தர் ஆகிவிட முடியாது. விருத்தாசிரயம் அறிவில் உயர்ந்த ஒருவனை அடைக்கலம் புகுபவன் அந்தனருக்குரிய எல்லா நல்ல தன்மைகளையும் தன்னிடத்தே பெற்று நன்னடத்தையிலும் பயிற்சி பெறுகிறான். நற்குணங்களை உண்மையில் ஒருவன் பெறுவானானால் அவன் முழுமுதற் கடவுளின் கருணைக்குரிய சிறந்தோன் ஆகிறான். அதோடு அவன் எல்லா தகுதிகளும் வாய்ந்த ஆன்மீக குருவினிடம் சரணடைந்து எல்லா வளங்களையும் பெற ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதனே அந்தணன் அல்லது வைணவன் ஆகின்றான். ஆகையினால் தான் பிருது மகாராஜா முழுமுதற் கடவுளின் ஆசிகளையும் கருணையினையும் அவரது துணைவர்களோடும் பக்தர்களோடும் அந்தணர்களோடும் வைணவர்களோடும் மற்றும் பசுக்களோடும் வேண்டும் என்று யாசிக்கின்றார். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ முத்தஜி. சோ நன்னடத்தை, உயர்குணம், நல்லோரை சரணடையும் தன்மை போன்ற அந்தன குணங்களுடையவன் எவனும் இவ்வுலகின் எல்லா செல்வங்களும் எய்தப் பெறுகிறான். எல்லா செல்வங்களும் யாருக்கு வரும் அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் வரும். நன்னடத்தை, நற்குணம், சரணடையும் தன்மை. சோ நான் முழுமுதற் கடவுளிடத்து அவர் துணைவர்கள் எடுத்தும் வேண்டுவதெல்லாம் அந்தனர் எடுத்தும் பசுக்கள் எடுத்தும் என்னிடத்தும் மகிழ்ச்சி கொள்வீராக. சோ ஒரு மன்னனான தன்னிடம் எல்லாரும் மகிழ்ச்சி கொள்ளும்படி. ஏன்னா மன்னன் அந்த காலங்கள்ல எப்படி இருந்தாங்கன்னா பகவானோட நேரடி பிரதிநிதியாக இருந்தாங்க. மன்னன் மட்டுமே நல்வழி காட்டி மக்களை பேக் டு காடட் அப்படின்னு பகவானோட லோகத்திற்கு அவங்களை அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு மன்னன் அந்தணர்களுடைய பேச்சை கேட்டு ராஜகுரு அப்படின்னு சொல்லி ராஜகுருவோட பேச்சை கேட்டு அங்க ஆட்சி பண்ணினார். தான் ராஜாவா இருக்கிறனால தானே எல்லாம் ஆட்சி. இன்னைக்கெல்லாம் சட்டத்தை அப்படித்தான் கையில எடுத்துக்கிறாங்க. மேல தலைமை பதவியில இருக்கிறவங்க தாங்களே சட்டம் இயற்றுறாங்க. பகவானோட சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை இயற்றி அது ஃபெயில் அப்படின்னு சொல்லி 5 ஆண்டு கால திட்டம் முடிவுட்டுறது. எங்க ஃபைனான்ஸ் எல்லாம் டம்மி, கஜானா காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பதவியிலிருந்து இறங்குறக்குள்ள அவங்க எல்லாத்தையும் கலேபரம் பண்ணி தீர்த்துருவாங்க. அப்புறம் அடுத்தவன் எம்டி கஜானால உட்காந்து ஆட்சி பண்ணணும். அப்புறம் அவன் அதிகமான வரிய எப்படியெல்லாம் பெட்ரோல் விலைய உயர்த்தலாம், டீசல் விலைய உயர்த்தலாம், பண்டங்கள் உணவு தானியங்கள் எல்லாம் விலையை உயர்த்தி கஜானாவை கொஞ்சம் நிரப்பி அப்புறம் அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் எடுத்துக்குவான். மக்களுக்கு ஒரு சொற்ப அமௌண்ட் ஒரு 10% கொடுத்துட்டு மீதி அவனை கலேபரம் பண்ணுவான். இப்படியாக மாறி மாறி இங்க அநீதிகள் பெருகிட்டே இருக்கு. அதான் கலியுகம். ஆனா அந்த காலத்துல ராஜாக்கள் மக்கள் இடத்துல அளவான வரி வசூல் பண்ணி அதை மக்களுக்கே திருப்பி உபயோகப்படுத்தினாங்க. மன்னன் என்பவன் மிகவும் அடக்கமாகவும் அதே போல திறமையானவனாகவும் பிராமண ஹிதாயச்ச பசுக்களிடமும் அந்தணர்களிடமும் எப்படி பகவான் அன்புடையவராக இருந்தாரோ அதனால பசுக்களை பராமரிப்பதும் அந்தன சமூகத்தை பராமரிப்பதும் ஒரு மன்னனுடைய மிகப்பெரிய கடமை. சோ இங்க அதுதான் சொல்றாரு. ஏன்னா பகவான் பசுக்களை, ஏன்னா அந்த பசுக்கள் அப்படின்னாலே அது சாதுவான மிருகம், அது வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணி. அது மட்டுமல்ல, பசு 6 தாய்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பசு ஒரு குருவின் மனைவி, அந்தணன் மனைவி, அப்புறம் பெற்ற தாய், தாதி, இந்த மாதிரி 6 தாய்கள் நம்மளுக்கு இருக்காங்க. ஒரு ராஜாவின் மனைவி, ராணி, அவங்க இந்த 6 பேரும் நம்மளுக்கு தெய்வமாக தாயாக கொள்ளப்படுகிறது. தாயை போல் ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தாயோட அன்புதான் உண்மையான அன்பு இந்த உலகத்துல. வேற எந்த அன்பும் நிலையற்றது. ஒரு மனைவி மேல கணவன் வைக்கிறதோ கணவன் மேல மனைவி வைக்கிறதோ விட ஒரு தாயோட அன்பு தூய்மையானது. ஏன்னா அந்த தாயோட அன்பு நேரடியாகவே அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததுன்னு சொல்லப்படுது.
தெய்வம் எப்படி தெய்வம் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரோ, பகவான் வந்து நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரோ உயிர்வாளிகள் இடத்துல, அது என்றும் மாறாதது. அதுல வந்து எந்த கலப்படம் கிடையாது. எனக்கு நீ இதை கொடுத்தாதான் உனக்கு அன்பு கொடுப்பேன். காற்று, மழை, நீர், வெயில், இதெல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் நீ எனக்கு அன்பு கொடுத்தாதான் கொடுப்பேன் எல்லாம் பகவான் என்னைக்கே நம்மளுக்கு கண்டிஷன் வைக்கல. அப்படி வச்சிருந்தா நம்ம இங்க இருக்கவே முடியாது. ஏன்னா நாமெல்லாம் பகவான்கிட்ட அன்பே கொடுக்கல, திருப்பி அன்பை கொடுக்கல, நன்றி கடன் செலுத்தவே இல்லை. ஆனா பகவான் அதெல்லாம் எதிர்பார்க்காம நம்மளுக்கு எல்லாவற்றையும் இங்க வாரி வழங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட அன்பு தூய்மையானது. ஆனா நம்ம அன்போ இன்னும் பியோர் ஆகல. முழுமையான அந்யா அபிலாஷித சூன்யம், தூய்மையான அன்பு கிடையாது. சோ மகாராஜா சொல்றாரு இங்க, பிரித்து மகாராஜா, எப்படி பகவான் வந்து போட்டோல எல்லாம் தனியா இருக்க மாட்டாரு. எப்போ பசுக்களோட இருப்பாரு, பக்தர்களோட இருப்பாரு. சோ இங்க முழுமுதற் கடவுள் எப்போதும் தன் அடியவர்களோடும் பக்தர்களோடும் கலந்தே காணப்படுவார். ஏன்னா பக்தர் இல்லாம பகவான் இல்ல, பகவான் இல்லாம பக்தர்கள் கிடையாது. சோ ஒரு பக்தன் தன்னிடத்தே தேவர்கள் நற்குணங்கள் அனைத்தையும், யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன அப்படின்னு எல்லா குணங்களையும் அவன் கொண்டிருக்கிறான். அதாவது குணாயனம், நற்குணங்களின் தேக்கமாக அவன் இருக்கிறான். அவனுடைய ஒரே சொத்து நன்னடத்தையாதலால் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். சோ நன்றி பாராட்டுவது, முழுமுதற் கடவுளுக்கு காட்டும் கருணைக்கு நன்றி பாராட்டுவது அப்படின்னா அந்தணர்கள் வைணவர்கள் குணங்கள்ல ஒண்ணு. மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து கர்மகாண்டிகளா இருப்பாங்க, வாங்கறது மட்டும்தான். கோயில்ல போய் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஆனா நன்றி பாராட்டுவதுங்கிறது அவங்களுக்கு வராது. பக்தர்களுக்கு மட்டும்தான் இது வரும். சோ ஏகோ பகீனாம், எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் பகவான் பக்தர்களுக்கு கொடுக்கிறாரு. அதனால முழுமுதற் கடவுள் எடுத்து நன்றி பாராட்டும் குணம் நிச்சயம் நற்குணத்தின் தகுதியே. சோ பக்தர்கள் எப்பவுமே போன உடனே பகவான்கிட்ட அப்படியே தேவை இருந்தா கூட உடனே கேட்க மாட்டாங்க. பகவானை கல்யாண குணங்களை எல்லாம் போற்றி அவரை துதித்து அப்புறம்தான் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்தா கூட அது கேட்பாங்க. சோ இங்க வந்து 2 விதமான முதிர்ச்சி இருக்கு. ஒண்ணு பக்தர் அப்படிங்கிற முதிர்ச்சி, இன்னொன்னு வயதால் முதிர்ச்சி. இப்ப பக்தியில வந்து முதிர்ச்சி அடைந்து வயதால் குறைந்திருந்தால் கூட நாம இப்ப வைஷ்ணவர்கள் வந்து அந்த பக்தரை நாம வணங்குறோம், காலில் விழுந்து வணங்குறோம். இங்க வந்து வயதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அறிவில் உயர்ந்தவன், அதாவது விருத்ராஸ்ரயம். விருத்தி அப்படின்னா என்ன? வளர்வது, அறிவில் முதிர்ச்சி பெற்றிருப்பது. ஆனா இங்க வந்து வயதுல முதிர்ச்சி பெற்றிருந்தாலும் அவங்க கிட்ட அந்த விருத்ராஸ்ரயம் அறிவில் உயர்ச்சி பெறவில்லை என்றால் அவங்க வந்து தூய பக்தரை அவங்க வணங்கலாம். இதுல வந்து வயதெல்லாம் ஒரு தகுதியே கிடையாது. சோ அவன் எல்லா தகுதிகளுக்கும் தகுதிகளும் வாய்ந்த ஆன்மீக குருவிடம் சரணடைந்து எல்லா வளங்களையும் பெற ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதனே அந்தணன் அல்லது வைஷ்ணவன் ஆகிறான். ஆகையினால் தான் பிருது மகாராஜா முழுமுதற் கடவுளின் ஆசிகளையும் கருணையும் அவரது துணைவர்களோடும் பக்தர்களோடும் அந்தணர்களோடும் வைஷ்ணவர்களோடும் மற்றும் பசுக்களோடும் வேண்டும் என யாசிக்கிறார். சோ இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டத் பிரணாம் பிரபு. हरे कृष्णा, दंडवत प्रणाम। हरे कृष्ण प्रभु, प्रणाम।